அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக விளங்கும் அந்த இறைவன் பல்வேறு திருத்தலங்களில் பல்வேறு பெயர்களிலே அமர்ந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பது பக்தர்களாகிய நம் அனைவருக்கும் தெரியும். அந்த இறைவனை, ஈசனை, எம்பெருமானை மனிதர்கள், தேவர்கள் மட்டுமின்றி விலங்குகளும் கூட வழிபட்டு பேறு பெற்றிருக்கின்றன. இது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் வேதங்கள் 4 அந்த இறைவனை வழிபட்டிருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த வேதங்கள் 4 இறைவனை வழிபட்டு பேறு பெற்ற தலம்தான் திருமறைக்காடு என்று வழங்கப்படும் வேதாரண்யம் திருத்தலமாகும். அந்த வேதாரண்யம் திருத்தலத்தின் அருமைகளை, பெருமைகளை, வரலாற்றை, அந்த வேதங்கள் எப்படி வழிபட்டன, எதற்காக வழிபட்டன என்ற விவரங்களையும் நாம் இந்த பதிவிலே தொடர்ந்து காணலாம். இந்த திருமறைக்காடர் கோவில் என்பது சுந்தரர், அப்பர், சம்பந்தர் ஆகியோரால் பாடல் பெற்ற சிவத்தலமாகும். தேவார பாடல் பெற்ற தலங்களிலே சோழநாடு, காவிரி தென்கரை தலங்களிலே இது 125வது சிவத்தலமாகும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். இதோ வேதாரண்யம் சிவன் கோவில் கோபுரத்தை தரிசித்து புண்ணியத்தை பெறுங்கள் நண்பர்களே. எவ்வளவு அற்புதமாக உயர்ந்து நிற்கிறது அந்த வேதாரண்யம் சிவத்தலம். பாருங்கள், பார்த்து மகிழுங்கள். இறைவனுடைய ஆசியும் அன்பும் அருளும் நமக்கு கட்டாயம் கிடைக்கட்டும். இந்த வேதாரண்யம் திருத்தலத்தின் மூலவர் திருமறைக்காடர் என்று அழைக்கப்படும் வேதாரண்யேஸ்வரர் ஆவார். தாயார் வேதநாயகி. இந்த தலத்தின் தல விருட்சங்கள் வன்னிமரம் மற்றும் புன்னை மரமாகும். வேத தீர்த்தம், மணிகர்ணிகை தீர்த்தம் ஆகியவை இந்த தலத்திலே இருக்கின்றன. வேதாரண்யம் திருத்தலம் நாகப்பட்டினம் மாவட்டத்திலே வேதாரண்யம் என்னும் ஊரிலே அமைந்துள்ளது. இந்த தலம் பழங்காலத்தில் திருமறைக்காடு என்று அழைக்கப்பட்டுள்ளது. சப்தவிடங்க தலங்கள் என்று அழைக்கப்படும் 7 விடங்க தலங்களில் இந்த வேதாரண்யம் திருத்தலமும் ஒன்றாகும். கோவில் திருவிளக்கை நன்கு எரியும் வகையில் தூண்டிய எலியானது மறுபிறப்பிலே மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கும்படி இறைவன் அருளிய திருத்தலம் இதுதான். இந்த தலத்தின் தியாகராஜர் புவனி விடங்கர் என்றும், அவரது நடனம் ஹம்சபாத நடனம் என்றும், இங்குள்ள நடராஜ சபை தேவ சபை என்றும் அறியப்படுகிறது. வேதாரண்யம் விளக்கழகு என்று இந்த கோவிலுக்கு பெருமை உண்டு. இந்த கோவிலை உள்ளே சென்று சுற்றி பார்ப்போம், விரிவாக காண்போம். இதோ தெரிகிறது பாருங்கள், உள்ளே உள்ள அற்புதமான அந்த மண்டபத்தின் முகப்பு பார்ப்பதற்கு எவ்வளவு அற்புதமாக அழகாக அமைந்திருக்கிறது பாருங்கள். அருகிலே இருப்பதுதான் மணிகர்ணிகை தீர்த்தமாகும். இந்த மணிகர்ணிகை தீர்த்தத்தின் சிறப்பு என்ன, அதை இப்பொழுது காணலாம். திருமறைக்காடு கோவிலில் உள்ள மணிகர்ணிகை தீர்த்தம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இதோ இந்த போர்டிலே எல்லா விளக்கங்களும் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த தீர்த்தத்திலே நீராடுவது கங்கை, யமுனை, நர்மதை, சிந்து, காவிரி போன்ற புண்ணிய நதிகளில் நீராடுவதற்கு சமம் என்பது ஐதீகம். இந்த தீர்த்தத்தில் நீராடுவதன் மூலம் பாவங்கள் நீங்கும், நாகதோஷம் நீங்கும் மற்றும் குழந்தை பேறு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. மணிகர்ணிகை தீர்த்தம் பற்றிய கூடுதல் தகவல்கள் என்ன தெரியுமா? புனிதத்தன்மை. இந்த மணிகர்ணிகை தீர்த்தம் திருமறைக்காடு கோவிலுக்குள்ளே அமைந்துள்ளது மற்றும் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இந்த தீர்த்தத்திலே நீராடுவது பாவங்கள் நீங்கும், நாகதோஷம் நீக்கும், குழந்தை பேறு அருளும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். மணிகர்ணிகை தீர்த்தத்திலே நீராடுவது கங்கை, யமுனை போன்ற புண்ணிய நதிகளை நீராடுவதற்கு சமமான புண்ணியத்தை தரும் என்று கூறப்படுகிறது. திருமறைக்காடு கோவில் வேதாரண்யம் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு பழமையான சிவன் கோவிலாகும். இந்த கோவிலின் தலபுராணம் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் ஆகிய 4 வேதங்களால் பூஜிக்கப்பட்ட இந்த கோவிலில் வேதங்கள் செடியாகி, கொடியாகி, மரமாகி வழிபட்டதால் இந்த கோவில் உள்ள பகுதி வேதாரண்யம் என்று பெயரை பெற்றது.
சக்தி பீடங்களிலே சுந்தரி பீடமாக உள்ள இந்த கோவிலில் இறைவனாக வேதாரண்யேஸ்வரரும் வேதநாயகி அம்பாளாகவும் இருக்கிறார்கள். வேதங்கள் வழிபட்டதால் இந்த திருக்கோவில் உள்ள பகுதி வேதாரண்யம் என்று வழங்கப்பட்டது. அது தமிழிலே திருமறை காடு என்று பெயர் பெற்றது. இதை தவிர இந்த திருத்தலத்திலே தலைமை முனிவரான அகத்திய பெருமானுக்கு இறைவன் திருமண குலத்திலே காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வரலாற்றையும் இப்போது காண்போம். சிவபெருமானின் திருமணம் கைலாயத்தில் நடந்தபோது அனைத்து தேவர்கள், ரிஷிகள், முனிவர்களும் அங்கு கூடியதால் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. இதனால் நிலைகுலைந்த தேவர்கள் உலகை சமநிலைப்படுத்த வேண்டுமென்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டார்கள். சிவபெருமான் அகத்திய முனிவரை அழைத்து தாங்கள் தென் திசைக்கு சென்று உலகை சமநிலைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே அகத்தியர் சிவபெருமானை பணிந்து வணங்கி, ஈஸ்வரா, உங்களுடைய திருமண கோலத்தை தரிசிக்க எனக்கு பாக்கியம் கிடையாதா என்று மனவேதனையுடன் கேட்டார். இதை கேட்டு மனமுருகிய சிவபெருமான், தென் திசையில் தாங்கள் எந்த இடத்தில் இருந்து உலகை சமநிலைப்படுத்துகிறீர்களோ அங்குதான் நான் தங்களுக்கு திருமண கோலத்திலே காட்சி தருவேன் என்று வாக்குறுதி அளித்தார். இதை ஏற்றுக்கொண்ட அகத்திய முனிவர் தென் திசை நோக்கி வந்தபோது வேதாரண்யத்தை அடுத்த அகத்தியன் பள்ளி வன்னிமரத்தடியிலே தவம் மேற்கொண்டார். அப்போது உலகம் சமநிலை அடைந்தது. இதனால் மனம் மகிழ்ந்த அகத்தியர் இறைவனின் திருமண தரிசனம் கிடைக்க இந்த ஊருக்கு அருகில் உள்ள வேதாரண்யத்தில் உள்ள இறைவனை வேண்டினார். அகத்தியர் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் வேதாரண்யத்தில் பார்வதி தேவியுடன் திருமண கோலத்திலே சிவபெருமான் அகத்திய பெருமானுக்கு காட்சி தந்தார். பின்னர் அகத்தியருக்கு ஈஸ்வரர் பட்டம் கொடுத்து, இனி தாங்கள் அகத்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுவீர்கள் என்று அருள் புரிந்தார். இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சப்தமி திதியில் அகத்தியருக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த கோவிலில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஆண்டுக்கு ஒருமுறை அபிஷேகம் நடைபெறும். அப்போது கையால் அரைத்த சந்தனம் பூசப்படும். தேவார பாடல் ஆசிரியர்களான திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் வேதாரண்யத்துக்கு வந்தனர். திருக்கோவிலை வலம் வந்தபோது அங்கு வேதங்கள் வழிபட்டு அடைத்து சென்ற கோவில் கதவை பார்த்தனர். வேதங்கள் தாங்கள் இறைவனை வழிபட்ட பிறகு அந்த வாயில் கதவை அடைத்துவிட்டு சென்று விட்டார்கள். அந்த கதவை இப்பொழுது அங்கு வந்த திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பார்த்தார்கள். அந்த கதவை திறக்க முடியாததால் கோவில் பூசாரிகளும் பக்தர்களும் திட்டிவாயில் என்னும் பக்கவாயில் கதவை அமைத்து கொண்டு கோவிலுக்குள்ளே சென்று வந்து கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் நேர்வழியாக இறைவனை வணங்க விரும்பி வேண்டினார்கள். இதன் விளைவாக அவர்கள் இறைவனை நோக்கி பாடல்கள் பாடிய பொழுது அந்த கதவு திறந்து மூடியது. மாசிமக பெருவிழாவின் போது இந்த ஐதீக பெருவிழா நடக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு அனைத்து நவக்கிரக கோள்களும் நேர்பக்க வரிசையிலே இறைவனின் திருமண கோலத்தை தரிசிப்பது போல அமைந்துள்ளன. இதனால் இந்த கோவிலுக்கு தரிசனத்துக்கு வரும் பக்தர்களுக்கு நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி வாழ்வில் வளமுடன் வாழ்வார்கள் என்பது ஐதீகம். அனைத்து கோவில்களிலும் துர்க்கையம்மன் வடக்கு நோக்கி இருப்பது வழக்கு. ஆனால் இங்கு தெற்கு நோக்கி நின்று பக்தர்களுக்கு அருள்பாலிப்பது சிறப்பு வாய்ந்ததாகும். அதை தவிர இங்கே விஸ்வாமித்திரர் சன்னதி ஒன்று இருக்கிறது. இதோ பாருங்கள், இதுதான் விஸ்வாமித்திரருடைய சன்னதி. விஸ்வாமித்திரர் வணங்கி கொண்டு நிற்பது போன்ற அருமையான திருவருட் சிலை இங்கு அமைந்துள்ளது. அதனை சுற்றிலும் நாகர் சிலைகள் மிக அற்புதமாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஏராளமான நாகர் சிலைகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மரத்திலே பாருங்கள், எவ்வளவு தொட்டில்கள் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. நாகதோஷம் உள்ளவர்களும் நவக்கிரக தோஷம் உள்ளவர்களும் குழந்தை பெற வேண்டும் அன்பர்களும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து இந்த மரத்திலே தொட்டிலை கட்டினால் நிச்சயமாக அவர்களுக்கு விரைவிலே இறைவனுடைய அருளால் குழந்தை பேறு உண்டாகும் என்பது அங்கு வரக்கூடிய பக்தர்கள் சொல்ல கேள்விப்பட்டோம். மிகவும் அற்புதமான அருமையான திருத்தலமான இந்த வேதாரண்யத்திலே குழந்தை பேறு வேண்டும் அன்பர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். நவக்கிரக தோஷங்கள் நீங்கும். ராகுகேது தோஷங்கள் நீங்கும். அகத்திய பெருமானுக்கு திருமண காட்சி கொடுத்த தலம் என்பதால்
திருமண தடைகள் நீங்கி திருமண வாழ்வை எதிர்நோக்கும் அன்பர்களுக்கு திருமண வாழ்வு நன்கு அமையும். எனவே அனைத்து அன்பர்களும் இங்கு வந்து வேதாரண்யத்திலே வேதாரண்யேஸ்வரரையும் அன்னை வேதநாயகியையும் அப்பன் அகத்தியர் பெருமானையும் வணங்க வேண்டும். அவர்களுடைய ஆசைகளை பெற வேண்டும், அருளை பெற வேண்டும் என்று ஞானபாரதம் உங்களை கேட்டுக்கொள்கிறது. இதோ வருங்கள், திருமறைக்காடர் திருமணக் கோலம் என்று போர்டு போட்டிருக்கிறது அல்லவா? இங்குதான் இறைவன் திருமணக் கோலத்திலே அகத்திய பெருமானுக்கு காட்சி கொடுத்த திருச்சந்நிதி. வேதாரண்யம் வரக்கூடிய அன்பர்கள் இந்த சந்நிதியை அவசியம் தரிசனம் செய்ய வேண்டும். அதிலும் திருமண வாழ்வை எதிர்நோக்கும் அன்பர்கள், திருமணம் வர வேண்டும் அன்பர்கள், பெண்கள் ஆண்கள் அனைவருமே இந்த சன்னதிக்கு வந்து இறைவனையும் வேண்டி பிரார்த்தனை செய்து நிச்சயமாக எதிர்காலத்திலே ஒரு நல்ல மனவாழ்வினை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அன்னையும் அப்பனும் நிச்சயமாக நமக்கு அருள் செய்வார்கள். பாருங்கள், எவ்வளவு அற்புதமாக காட்சி தருகிறார். உலகில் உள்ள அத்துணை அன்பர்களுக்கும் அருளையும் அன்பையும் ஆசியையும் வாரி வாரி வழங்கும் வேதநாயகனும் வேதநாயகியும் காட்சி தரக்கூடிய இந்த அற்புதமான காட்சியை நீங்களும் பார்த்து அவர்களை வணங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் அருள் செய்வார். அவருடைய ஆசையால் நமக்கு துன்பங்கள் துயரங்கள் அத்தனையும் நீங்கி வாழ்விலே உள்ள கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி திருமண வாழ்வு வேண்டுவோருக்கு திருமண வாழ்வும், பிள்ளை வரம் வேண்டுவோருக்கு பிள்ளை வரமும் மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகவும் அனைவரும் நன்றாக குடும்பத்தோடு வாழவும் அந்த ஈசன் நமக்கெல்லாம் அருள் செய்வார். வேண்டிக் கொள்ளுங்கள், வணங்கிக் கொள்ளுங்கள். அவசியம் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் அன்பர்கள் வேதாரண்யம் வந்து அவரை வணங்கி செல்லுங்கள் என்று ஞானபாரதம் உங்களை கேட்டுக்கொள்கிறது. அது மட்டுமல்ல, வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் தை அமாவாசை, மகாலய அமாவாசை புண்ணிய காலங்கள் மற்றும் கிரகண காலங்களில் கல்யாண சுந்தர சுவாமி எழுந்தருளி வேதநதி என்ற கடலிலே தீர்த்தம் கொடுப்பது சிறப்பாகும். இந்த புண்ணிய காலங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து ஆதிசேது என்ற கோடியக்கரையில் உள்ள சித்தர்கட்டத்தில் நீராடி பின்னர் வேதாரண்யம் சன்னதி கடல் என்ற வேதநதியில் நீராடி இறைவனை வழிபடுவது வழக்கம். வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூரமும் மாசிமக விழாவும் பெரு விழாவாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்ல அன்பர்களே, ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் நீக்கிய தலமும் இந்த வேதாரண்யம்தான். அந்த வரலாற்றை பார்ப்போம். ராமபிரான் இலங்கையில் ராவணனை வதம் செய்த பின்னர் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. இதனால் ராமர் வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு வந்தபோது மேற்கு முகமாக அமைந்துள்ள விநாயகரை வணங்கினார். அப்போது விநாயகர் தனது வலது காலை தூக்கி ராமருக்கு பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷத்தை உதைத்து நீக்கியதாக தலபுராணம் சொல்கிறது. இதனால் இந்த விநாயகருக்கு ராம வீரகத்தி விநாயகர் என்ற பெயர் ஏற்பட்டது. வலது காலை தூக்கியபடி நர்த்தன விநாயகர் போல இந்த விநாயகர் காட்சியளிப்பது மிகவும் சிறப்புடையது. இதுதான் அந்த வீரகத்தி விநாயகர் அருள் புரியும் சன்னதி. விநாயகரை வணங்கிக் கொள்ளுங்கள். நம்மை பிடித்த தோஷங்களும் பிரச்சனைகளும் விலகட்டும். வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் இந்த தலத்துக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் இத்தலத்திலே உள்ள சரஸ்வதி வீணை இல்லாமல் பக்தர்களுக்கு அருள்வாளிப்பதாகும். இந்த கோவிலில் உள்ள வேதநாயகி அம்மனுக்கும் சரஸ்வதிக்கும் இடையே கடும் போட்டி ஏற்பட்டது. இதில் அம்மனின் குரல் இனிமையானதா, சரஸ்வதியின் வீணையின் நாதம் இனிமையானதா என்ற போட்டி நிலவியது. இதில் வீணையின் நாதத்தை விட அம்மனின் குரல் இனிமையாக இருந்தது. இதனால் சரஸ்வதி தவக்கோலத்தில் வீணை இல்லாமல் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். எனவே ஆன்மீக அன்பர்களே, அருமையும் பெருமையும் வரலாற்று சிறப்பும் பல அற்புதங்களும் நிகழ்ந்த இந்த வேதாரண்யம் திருத்தலத்துக்கு ஒருமுறை வந்து வேதங்களே பூஜித்து வழிபட்ட அந்த வேதநாயகனையும் வேதநாயகியையும் அப்பன் அகத்திய பெருமானையும் தியாகராஜ பெருமானையும் வழிபட்டு உங்கள் வாழ்வில் உள்ள துன்பங்கள் எல்லாம் நீங்கி வளமோடு நலமோடு வாழ்வாங்கு வாழ ஞானபாரதம் உங்களை வாழ்த்துகிறது. இந்த வேதாரண்யம் திருத்தலத்துக்கு வருவதற்கு விருப்பப்படும் அன்பர்கள்
சென்னையிலிருந்து வேதாரண்யத்துக்கு வர வேண்டுமென்றால் கடலூர் சிதம்பரம் வழியாக நாகப்பட்டினம் வந்து அங்கிருந்து வேளாங்கண்ணி வழியாக வேதாரண்யத்துக்கு வரலாம். மதுரை ராமநாதபுரம் போன்ற பகுதியில் இருந்து வரும் பக்தர்கள் பட்டுக்கோட்டை வந்து அங்கிருந்து வேதாரண்யத்தை அடையலாம். திருச்சி தஞ்சை பகுதி பக்தர்கள் மன்னார்குடி வந்து அங்கிருந்து திருத்துறைப்பூண்டி வழியாக வேதாரண்யத்தை அடைந்து வேதாரண்யேஸ்வரரை தரிசிக்கலாம். எனவே அனைவரும் வந்து இந்த வேதநாயகனை தரிசியுங்கள். வாழ்விலே வளமும் நலமும் பெறுங்கள். அத்துடன் மறந்து விடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். நாங்கள் போடக்கூடிய அற்புதமான தலங்கள் பற்றிய பதிவுகளும், மகா பெரியவர் பற்றிய பதிவுகளும், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகளும், இந்து பண்டிகைகள் பற்றிய பதிவுகளும் அனைத்தும் உங்களை தேடி வந்து சேரும். எனவே மறந்து விடாமல் நம்முடைய ஞானபாரதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.